கிறிஸ்துவுக்கள் மிக அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த நாளிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 10வது வசனத்தினுடைய ஒரு பகுதி, ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது என்று. இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிற நல்வார்த்தையை கவனிப்போம். என்னன்னா, கதவு திறக்கப்பட்டது, கதவு அடைக்கப்பட்டது. யாருக்காக கதவு திறக்கப்பட்டதுன்னா, ஆயத்தமாக இருந்தவங்களுக்காக கதவு திறக்கப்பட்டுச்சு. ஆயத்தம் இல்லாதவங்களுக்காக கதவு அடைக்கப்பட்டுருச்சு. அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்திலிருந்து பல நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். பல்வேறு விதங்களிலே ஆண்டவருடைய கரம் இன்றைக்கும் நீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாமும் பல்வேறு நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிறோம். இவை எல்லாவற்றையுமே நாம் அடைந்து அதை அனுபவிக்க ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், உண்மைதான். ஆனால் இவை இந்த மாதிரியான விஷயங்களோடு கூட ஆயத்தம் என்றதான ஒன்று ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. என்னதான் விலையேறப்பட்ட நல்ல சுவையான உணவை கொண்டு வந்து டேபிளில், நம்ம டைனிங் டேபிளில் வச்சாலும், நாம் சாப்பிடுவதற்கு ஏற்ற மனநிலையும் சரீர சூழ்நிலையும் கூடவே இருந்து நாம் ஆயத்தமாக இருந்தால் தான் அதை உட்கொள்ள முடியும். ஆயத்தம் இல்லைன்னா டேபிளில் வச்சிருந்து பிரயோஜனமே இல்லை. இன்றைக்கும் கர்த்தர் சிலுவையில் எல்லா விதமான ஆவிக்குரிய நன்மைகள், பூமிக்குரிய நன்மைகளை எல்லாம் உங்களுக்காக எனக்காக சம்பாதிச்சு வச்சுட்டார். அதை நாம் ஆண்டு அனுபவிக்க பிறந்திருக்கிறோம். எப்பொழுது என்றால், அவர் செய்து முடித்ததை விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்தால் அனைத்து நன்மைகளையும் எளிதாக நீங்கள் சுதந்திரிக்க முடியும். அதை அந்த ஆண்டவர் சிலுவையில் செய்து முடித்த எல்லா விதமான நன்மைகளையும் நாம் விசுவாசிக்கவே இல்லை. அதை குறித்தான ஒரு விழிப்புணர்வும் இல்லை, வெளிப்பாடும் இல்லை என்றால் நம்மால் ஆயத்தப்பட முடியாது. அதை நம்பவே இல்லைன்னா நீங்கள் எப்படி ஆயத்தமாவீங்க? ஆயத்தத்துக்கு முதல் படியே விசுவாசம்தான். ஆகவே இயேசு கிறிஸ்து எனக்காக பாவமானார், நான் நீதிமானாக, எனக்காக அவர் காயங்கள் ஏற்றுக்கொண்டார், நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள, அவர் தரித்திரமானார், நான் ஐஸ்வர்யவானாக, அவர் சாபமானார், நான் ஆசீர்வதிக்கப்பட என்று சிலுவையில் செய்து முடித்ததை நீங்கள் விசுவாசியுங்கள். அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அறிக்கையிடுங்கள். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்காதவர்கள் ஆயத்தம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நாம் ஆண்டவர் செய்து முடித்ததை விசுவாசிப்போம், ஆயத்தமாக இருப்போம், அனைத்து நன்மைகளை பெற்று சுகவாழ்வு வாழலாம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, அந்த நல்ல வேலைக்காய் நன்றி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக, எங்களுக்காக சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசிக்கிற எண்ணங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் உண்டாகட்டும். ஆமாண்டவரே, நீர் செய்து முடித்ததை விசுவாசித்தாவே நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறேன்னு அர்த்தம். அந்த விசுவாசம், நம்பிக்கை எங்களுக்குள் பழகி பெருகட்டும். நீர் செய்து முடித்ததை நாங்கள் பெற்று ஆண்டு அனுபவிக்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.